அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதுல தேவ வார்த்தை புலம்பல் 3:22 நமக்கு கிடைச்சிருக்கு. அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ இரக்கம் நமக்கு வேணும். வேற யார்கிட்டயும் இரக்கம் கிடைக்காது. அதனால தான் இந்த வசனம் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய கோபம் கொஞ்சம் காலம்தான். ஆனால் அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்மையோடு நம்ம நிறைய தவறு பண்ணுறவங்க தான். தாழ்மையோடு அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் சிட்சையும் பாடுகளையும் நமக்கு கொடுத்தா கூட அது என்ன பண்ணுன்னா, அவருடைய இரக்கத்தை விளங்க பண்ணும். அவர் மேலே இன்னும் நம்பிக்கை வைக்க தோணும். அவர் அற்புதமும் அதிசயமும் செய்கிறவராக அந்த இடத்துல காட்சி அளிப்பார். அதுதான் வசனம் சொல்லுது, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஓசியா 11:9 படி பார்த்தீங்கன்னா, அவர் மீண்டும் கற்றவர், தேவ இரக்கம் கிடைக்க பண்ணுகிறவர். எபேசியர் 2:1-6 வரை பார்த்தீங்கன்னா, நம்மளை அன்பு கூர்ந்து மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது மார்க் 8:2, 6:34, யோவான் 11:31 இயேசு இரக்கம் உள்ளவர் அப்படின்ற அந்த கதைகளை அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. ரோமர் 9:18 மனம் திரும்புகிறவர்களுக்கு ஒரு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், முரட்டாட்டமாட்டவங்களுக்கு அல்ல. அடுத்தபடியாக 2 நாளாகமம் 36:15 பார்த்தீங்கன்னா, தேவ மக்கள் தேவனை மறந்து தெய்வ பக்தியை விட்டு உலக மக்களின் பழக்க வழக்கத்தை பின்பற்றி தன்னை தீட்டுப்படுத்தும் போது தேவ கோபம் உண்டாகுது. அதில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டும் விரக்தியில் சில இடங்களுக்கு போயிடுவாங்க. குழந்தை இல்லாமல் போயிடும், வீடு கட்ட முடியாமல் போயிடும், வேலையெல்லாம் போயிடும். சில நேரங்களில் கர்த்தர் சிட்சிப்பார், சீர்படுத்துவார். அவரை முண்டி ஒரு தெய்வம் நமக்கு இல்லைங்கிறத உறுதிப்படுத்துகிறதான் அது ஒரு காரியமாக இருக்கும் நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காரியத்தில் தேவனுடைய கோபம் வரும்போது நம்ம வர வழியே இல்லை. திரும்பி தேவன்கிட்ட தான் வந்து நிற்கணும். மன்னிப்பு கேட்டு அறிக்கையிடும்போது இரக்கத்தை கட்டளையிடுகிறார். நீதிமொழிகள் 28:13 படி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், 8ஆம் அதிகாரம் 35வது வசனமெல்லாம் நமக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு மன்னிக்கிற நேரத்தில் வேண்டுகிற போது தாழ்மையாக தேடும்போது அவர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறவர் நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுறார். ஏன்னா யாருக்கிட்டையும் இரக்கம் கிடைக்காது. எதையானு ஒரு குற்றப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடவுள் நம்மளை படைத்தவர். அதனால தான் மத்தேயு 26:28, எரேமியா 31:34 சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனின் பாவம் மன்னிக்கிறதுக்காக தான் அவர் இரக்கம் நிறைந்த சிலுவையை ரத்தம் சிந்தினார். அங்கே மன்னிப்பு இரக்கமும் கிடைக்கும்படி தான் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நல்லவனுக்கும் பாவிக்கும் இரக்கமாக இருக்கிறார். இயேசு ஒருவரே இரக்கமுள்ள தெய்வங்கிறது அது மறந்து போக வேண்டாம். மீகா 7:18 தான் சொல்லுது. அவர் மீண்டும் நமக்கு இறங்கி நமது பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டு இரக்கமாக இருக்கிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம மீது உள்ள இரக்கத்துக்கு கோடி சோத்திரங்களோடு செவிக்கலாமா? வாங்க. ஆண்டவரே, எங்கள் மேலே இரக்கமாக இருங்க. எங்களுடைய தவறுகள் அதிகம் உண்டு, அறிக்கையிடுகிறோம். அவற்றையெல்லாம் மன்னித்து முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டு உங்கள் இரக்கத்துக்கு கிருபையில் சிலுவையில் எங்களுக்காக பாடுபட்டதை நினைத்து எங்கள் மேலே உங்கள் இரக்கத்தை வைத்து இந்த மாதத்தில் உங்கள் வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.